இப்பதான் செண்பகத்துக்கு ரம்யாவோட எல்லா உண்மையுமே தெரிய வருது. தெரிய வந்ததுமே ரம்யாவ அடி அடின்னு அடிச்சு, வீட்ட விட்டே வந்து அடிச்சு தொரத்திட்டு, இப்போ மொத்த குடும்பமுமே வந்து சந்தோஷமா இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? எப்படி செண்பகத்துக்கு ரம்யாவ பத்தின உண்மைகள் தெரிய வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா கரண்ட கட் பண்ணி எப்படியாச்சும் வந்து அண்ணத்து மேல அந்த பழிய தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷத்துல இருந்துட்டு இருந்தா. அப்பதான் வந்துட்டு கரண்ட் ஈபிக்காரவங்களும் வர்றாங்க. வந்து ரம்யா சொல்லி அவங்களும் வந்து வீட்ல எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஆனா, அப்பவுமே வந்து கரண்ட் ட்ரிப் ஆகுது. என்னடா இது கரண்ட் ட்ரிப் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்க. அப்பதான் ரம்யா ரூமுக்கு போறாங்க. ரம்யா ரூமுக்கு போயிட்டு எல்லா வீட்டு பல்பையும் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கு. ரம்யா பல்ப்ல மட்டும் ஒரு காயின் வந்து அதுல இருக்கு. என்னடா இது காயின் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இங்க பாருங்க காயின் இருந்ததுனால தான் ட்ரிப் ஆயிருக்கு. அதனால தான் உங்க வீட்ல கரண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லவுமே, அண்ணத்து மேல மொத்த பழியும் தூக்கி போட்டாச்சுங்க. அண்ணத்து மேல பழிய போடவும், நம்ம அண்ணன் சும்மா இல்லையே. உடனே அண்ணன் மேல வந்துட்டு, "ஏய் அண்ணன் நீ தானடி இப்படிலாம் பண்ண?" அப்படின்ற மாரி கேட்க, "நான் பண்ணேனா? உன் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எல்லாருக்கும் எல்லா உண்மையுமே நான் தெரியப்படுத்துறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஈபிக்காரவங்கள கூப்பிட்டு அண்ணன் வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. "இங்க பாருங்க. உண்மைய சொன்னா உங்களுக்கு நல்லது. இல்லன்னா என்ன நடக்குன்னே தெரியாது. உண்மைய சொல்லுங்க. இந்த கரண்ட வந்து கட் பண்ண சொன்னது யாரு? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ரம்யாவுக்கு உடனே வந்து பயம் வர ஆரம்பிக்குது. பயம் வர ஆரம்பிக்கவுமே, "ஏய் இப்ப எதுக்கு நீ அவர புடிச்சு கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லவும், உடனே செண்பகம், "இரும்மா அவ தான் கேட்கிறேன்றாள. கேட்கட்டும். அது என்ன எல்லா வீட்லயும் இருக்கு. நம்ம வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல. அவ மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். அது அவ இல்ல நிரூபிக்கிறா. நிரூபிக்கட்டுமே அப்படின்ற மாரி சொல்லவுமே ரம்யாவுக்கு பயம் தாங்கல. கண்ண காமிக்கிறா அந்த ஈபிக்காரவங்கள்ட்ட, "இங்க பாரு என்னானாலும் நீ சொல்லக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நம்ம அண்ணன் வந்து அவரும் சமாளிக்கிறாரு. "இல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னுலாம் எனக்கு தெரியாது" அப்படின்ற மாரி சொல்ல, உன் புள்ள மேல சத்தியம் பண்ணு" அப்படின்ற மாரி கேட்க, அவரு ஸ்டன் அவுட் ஆயிட்டு போய் நிக்கிறாரு. ஏன்னா வந்து யாரு தான் வந்து தன் புள்ள மேல சத்தியம் பண்ணா பொய் தானே சொல்லுவாங்க அப்படின்னு உண்மைய தானே சொல்லுவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவரு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாம வந்து பொய் சொல்லிட்டாருங்க. பொய் சொல்லி இந்த மாரி, "இல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரம்யா தான். இந்த மேடம் தான் என்ன இந்த மாரிலாம் பண்ண சொன்னாங்கன்னு" சொல்லவுமே, உடனே வந்து செண்பகத்துக்கு செம கோவம் வருது. "என்னம்மா இவன் என்னென்னமோ சொல்றானே" அப்படின்ற மாரி கேட்க, "அவன் பொய் சொல்றான் ஆன்ட்டி நம்பாதீங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. யாரு? அவன் பொய் சொல்றானா? அப்பதான் சொல்றான், "புள்ள மேல சத்தியமா இவங்க தான் பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் பண்ணேன்" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்து, "என்ன ரம்யா இதெல்லாம்?" அப்படின்ற மாரி கேட்க, தங்கம் போய் இப்ப ரம்யான்னு கூப்பிட ஆரம்பிக்கவுமே, "என்ன ஆன்ட்டி தங்கம்ன்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்க. இப்ப ரம்யான்னு கூப்பிடுறீங்க?" "ஆமா. நீ தான் இது எல்லா வேலையும் பண்ணியிருக்கன்னு அவ தான் நிரூபிச்சுட்டா. அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "அவள நம்புறீங்க, என்ன நம்பலையா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "இல்ல தங்கம் நீ சொல்லு" அப்படின்ற மாரி கேட்க, அப்பதான் சரவணன் வர்றான் அங்கருந்து. "அம்மா கண்டிப்பா இது பண்ணது அண்ணன் கிடையாது. இந்த மேடம் தான் வந்து நெறைய கிறுக்கு வேல பண்ணிட்டு இருக்காங்கம்மா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, "என்ன சரவணன் நீங்களும் அவ அவ கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்க, "ச்சே இல்ல மேடம் ஜால்ராலாம் அடிக்கல. உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இவ்ளோ கேவலமானவங்களா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதா? இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்கவுமே, செண்பகத்துக்கு சரவணனே வந்து சொல்ட்டான், "இவங்களுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லம்மா. என்கிட்ட பேசுறது, நடந்துக்கிறது எல்லாமே வந்து வித்தியாசமா இருக்கு. இவங்களுக்கு விருப்பம் இல்லன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சும்மா" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே வந்து செண்பகத்துக்கு தூக்கி வாரி போட்டுருது. "என்னம்மா என் புள்ள சொல்றது உண்மையான்னு?" கேட்க, "ஆமா உன் புள்ள சொல்றது எல்லாமே உண்மதான். எனக்கு உன் புள்ளை கூட வாழ பிடிக்கல தான். உன் புள்ளை கூட யாருக்கு தான் வந்து வாழ பிடிக்கும்? என்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்களே" அப்படின்ற மாரி கேட்கவுமே, உடனே "இங்க பாரு தேவையில்லாம என் புள்ளைய பத்தி பேசாத. அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்ல, "என்ன வேறையா இருக்கும்? என்ன பண்ண முடியும் உங்களால?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "இந்த பிரச்சனைய வேற மாரி நீ வந்து பெருசாக்கிட்டு இருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராது" அப்படின்ற மாரி சொல்ல, ஆ நான் வந்துட்டு பெருசாகிக்கிட்டு இருக்கேனா? இல்ல நீங்க வந்து பெருசாகிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றது போறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல. அப்படி இருக்கும் பட்சத்துல தான் இது எல்லாத்தையும் வந்து சும்மாவே விடக்கூடாது.
ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து தெரிய வருது. அப்பதான் நம்ம செண்பகம் வந்து, "இதுக்கு மேல நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. வெளிய போ. என் புள்ளை கூட வாழுவ" அப்படின்ற மாரி தான் நாங்க நெனச்சோம். "நீ வாழாம இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் சரி வராது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அப்படியா? சரி. இதுக்கு மேல நீ என்ன பண்ணணுமோ, அத நீ பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லவுமே, உடனே பிரச்சனையெல்லாம் பெருசாகுது. ஆன்ட்டி அவ பேச்ச கேட்டுட்டு என்ன வந்து நீங்க இது பண்றீங்களா? அப்படின்ற மாரி கேட்க, வேற என்ன பண்றது? எனக்கும் வேற வழி தெர்ல. இப்படி பண்ணி தான் ஆகணுன்ற பட்சத்துல இருக்கு. அப்ப நான் என்னம்மா பண்ண முடியும்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "தப்பு பண்ணிட்டீங்க ஆன்ட்டி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க" அப்படின்ற மாரி சொல்லி இந்த ரம்யா சொல்ல, "இதுக்கு மேல யார் தப்பு பண்றான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீ என்ன பண்றியோ அத பண்ணிக்கோமா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு வாட்டியும் பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் அந்த அண்ணத்த தான் வந்து திட்டியிருக்கேன். ஆனா இப்போ இவ்ளோ மோசமா வந்து இதா பண்ணுவா அப்படின்ற மாரி எதிர்பார்க்கவே இல்ல. இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போன்னு" சொல்லவும் கோவம் வர ஆரம்பிக்குது. "என்ன ஆன்ட்டி? என்னையே வந்து வெளிய போ சொல்றீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "ஆமாம்மா, வேற என்ன பண்றது? நீ இவ்ளோ மோசமா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலையே" அப்படின்ற மாரி சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்பவே நம்ம அண்ணன் வந்து ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. நான் தான் சொன்னேன், "நீங்க கேட்கல. இப்பயாச்சும் நம்புங்க. இப்பயும் நம்பாம, அவ சொல்றது தான் பெருசுன்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, நடக்கிறதே வந்து வேறையா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு நான் நம்புறேன். நீங்க என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து என்ன மாரி நடக்க போகுது? என்ன மாரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது? அப்படிங்கிறது பாப்போம்.